குட் மார்னிங். டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நாம் இன்னைக்கு சின்ஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை எப்படி நம்ம பேசும் பொழுது பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னா, we use since as a preposition, a conjunction and an adverb to refer to a time, and as a conjunction to introduce a reason. அதாவது நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய அல்லது பேசக்கூடிய வாக்கியங்களில் இந்த சின்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம ஒரு ப்ரிப்போசிஷனாகவும் பயன்படுத்தலாம், கன்ஜெக்ஷனாகவும் பயன்படுத்தலாம், அல்லது ஒரு அட்வர்பாகவும் பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ஸ்ன்ற வார்த்தையை எப்படி ஒரு கன்ஜெக்ஷனாக பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்கேன். சின்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரே ஒரு கிராமர் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, when since introduce an action or event at a point of time in the past, we can use the past simple or present perfect after since. நாம் பேசக்கூடிய வாக்கியம் பாஸ்ட் டென்ஸ்லேயோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயோ இருக்கணும். குறிப்பாக சின்ஸ்ன்ற வார்த்தைக்கு அப்புறம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியம் பாஸ்ட் டென்ஸ்லேயோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயோ இருக்கணும். உதாரணத்துக்கு, சின்ஸ் he had called me in person, I had to go there, otherwise I wouldn't have gone there. அவன் என்னை நேரில் கூப்பிட்டதால தான் அங்கே போக வேண்டியதாயிற்று, இல்லை என்றால் நான் போயிருக்க மாட்டேன். சின்ஸ் he had called me in person, அவன் என்னை நேரில் வந்து கூப்பிட்டான், அதனால தான் அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த அதனால் அப்படின்றத குறிக்க தான் நம்ம முன்னாடி சின்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். had called, அதாவது had ப்ளஸ் verb 3. இந்த சின்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் சென்டென்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். he called you personally, அவங்க தனிப்பட்ட முறையில் உங்களை அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. இதுதான் காஸ். இதோட எஃபெக்ட் என்னென்னா, நீங்கள் போனது தான். ஐ ஹேட் டு கோ, அவங்க கூப்பிட்டதுனால போக வேண்டியதாயிடுச்சு, அதுதான் எஃபெக்ட். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கேன்னு. இந்த சின்ஸ்ன்ற வார்த்தையை கடந்த காலத்தில் நடந்து முடிந்த இரு நிகழ்வுகளை பற்றியோ அல்லது ஒரு காலத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கோ நாம் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், since I have engaged in my routine, I couldn't accompany you at that time. நான் ரொம்ப மும்மரமாக வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தேனா, அதனால தான் அந்த நேரத்தில் உங்கள் கூட வர முடியல. Here the since, this is a subordinating conjunction that introduces the reason clause, அதாவது dependent clause. இந்த இடத்துல I couldn't accompany you at that time, இது மெயின் கிளாஸ். இங்கே நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தியிருக்கேன். சின்ஸுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாஸ்ட் டென்ஸோ அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலான்னு. ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, சின்ஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ஐ ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் verb 3, engaged. Next sentence, since their son-in-law has returned from abroad, she prepared a variety of Indian cuisine or variety of Indian food. அவங்க மருமகன் வெளிநாட்டிலேருந்து திரும்ப வந்திருக்கிறதுனால அவங்க பலவிதமான இந்திய உணவுகளை தயார் செய்தார்கள் அல்லது அவள் தயார் செய்தாள். இந்த சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது தேர் சன்-இன்-லா அப்படின்னா இந்த இடத்துல he she it வரும்பொழுது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் has வரணும். சின்ஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் he ப்ளஸ் has
ப்ளஸ் verb 3 returned. இந்த சென்டென்ஸில் மெயின் கிளாஸை நான் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். ஷீ ப்ரிப்பேர்டு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். இதையே நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் மாற்றி சொல்லலாம். அதாவது அந்த ப்ராக்கெட்டில் இருக்க சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஹாஸ் பீன் ப்ரிப்பேரிங் எ வெரைட்டி ஆஃப் இண்டியன் cuisine ஆர் இண்டியன் ஃபுட். அவங்க மருமகன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறதுனால அவங்க விதவிதமான இந்திய உணவுகளை தயார் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போது வரை தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதை தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். இந்த சின்ஸ் என்ற வார்த்தையை நாம் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்வையும் கடந்த காலத்தில் ஆரம்பித்து தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வையும் இணைப்பதற்கு இணைப்பு சொல்லாக நாம் இந்த சின்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Since we have moved here from our village house has become dilapidated. நாங்கள் இங்கே வந்துட்டதுனால எங்கள் கிராமத்து வீடு பாழடைந்து விட்டது. சரிவர உபயோகப்படுத்தாதனால பாழடைந்து போன கட்டிடத்தையோ அல்லது ஃபர்னிச்சரையோ குறிப்பிடுவதற்கு நாம் dilapidated அப்படின்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தலாம். Next sentence. Since the supermarket has closed for a month due to a robbery, I have purchased home needs when I returned from the office. திருட்டு சம்பவத்தால் சூப்பர் மார்க்கெட் 1 மாதமாக மூடியிருப்பதால் நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்துடுவேன். ராபரி அப்படின்னா கொள்ளை அல்லது திருட்டு சம்பவம்னு அர்த்தம். Next sentence. It's been ages since we spoke, so I conveyed that message through one of my neighbors. நாங்கள் பேசி பல வருஷமாச்சு, அதனால் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலியமாக விஷயத்தை அவங்களுக்கு தெரிவித்தேன். Next sentence. Since she has called me repeatedly, I went there. Since she has called me repeatedly, I went there and told her everything. அவள் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா, அதனால் நான் அங்கே போனேன். அவள் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதனால தான் அங்கே போய் அவகிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Since he has worked in Mumbai for a few years, he could speak Hindi fluently. அவன் சில வருடங்கள் மும்பையில் வேலை பார்த்ததுனால ஹிந்தி சரளமாக பேசுவான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Since she has asked me repeatedly, I told her everything. அவள் என்னை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா, அதனால் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேன். லாஸ்ட் சென்டென்ஸ். Since you have not prepared well for your exam, you have failed in 2 subjects. நீ உன் தேர்வுக்கு சரியாக படிக்காதனால 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்ட. Since you have not studied well for your exam, you scored low marks in 2 subjects. நீ உன் தேர்வுக்கு சரியாக படிக்காதனால 2 சப்ஜெக்டில் கம்மி மார்க் வாங்கியிருக்க. சின்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக பிகாஸ் அண்ட் அஸ் அப்படின்ற இருவேறு வார்த்தைகளையும் நீங்கள் கன்ஜக்ஷனாக பயன்படுத்தலாம். நம்ம நடைமுறையில் இப்போ அதிகமாக பிகாஸ்ன்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம், அது தவறு இல்லை. இருந்தாலும் இந்த சின்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் நம்ம பேசும்பொழுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.